மாந்தி பகவானுடைய மகிமை. மாந்தி கெட்டதை தான் செய்வாரா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்தி எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பகலில் பிறந்தா குளிகன், இரவில் பிறந்தா மாந்தி. கரெக்டா மாமா? பகலில் பிறந்தா குளிகன், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகத்தில் குளிகனை தான் போடணும். சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய உதயத்து வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தால் அது மாந்தி. ஆனால் சில பேர் மாந்திங்கிறது பகல் இரவாகவே போட்டுக்கிறாங்க. அது தவறு. ஓகேங்களா? ஜாதகத்தை போடும்போது குளிகனையும் போடணும். பகலில் பிறந்தா குளிகன், இரவில் பிறந்தா மாந்தி. இது ஒரு கணக்கு இருக்கு. எப்படி பகலில் சூரியன் அப்பாவும் நைட்டில் சனி அப்பா காரகமும், பகலில் பிறக்கிற குழந்தைக்கு சுக்கிரன் அம்மாவாகவும், இரவில் பிறக்கிற குழந்தைக்கு சந்திரன் அம்மாவாகவும் வருதோ, அதே மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இந்த மாந்தி குளிகனுக்கு இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உண்மை தானே? பகலில் பிறக்கிற குழந்தைக்கு சுக்கிரன் அம்மா, சூரியன் அப்பா. இரவில் பிறக்கிற குழந்தைக்கு சனி அப்பா, சந்திரன் அம்மா. இது ஒரு கணக்கு, கணித சாஸ்திரம் இருக்கு. இதை நம்ம இந்த இடத்துக்கு நம்ம அஸ்வின் பக்தி யூடியூப் சேனல் வழியாக நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாந்திக்கு பார்த்தீங்கன்னா 12 பாவகத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள், மாந்தியோட மகிமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாந்தி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பில்லை. மாந்தி லக்னத்தில் இருந்தால் சிறப்பில்லை. சரிங்களா? அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநாரையூர் அப்படிங்க மாந்தியுடைய ஸ்தலங்கள் இருக்கு. அந்த மாந்தியுடைய ஸ்தலத்தில் போய் நாம் ஒரு அர்ச்சனை, நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பரிகாரங்கள் செய்து கொண்டு வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாந்தினால் பார்த்தீங்கன்னா ஆயில், அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, திருமண தடை, புத்திர தடை, தொழில் தடை, இந்த மாதிரிலாம் இந்த மாந்தி குளிகன் வேலை செய்யும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இந்த மாந்தி பிரபலமாக போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் நம்ம மாந்தியை பார்க்காம இருந்தோம். இப்போ எல்லாருமே நம்ம மாந்தியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர்கள் ஜாதகம் எழுதும் போது குளிகன் தான் எழுதுவாங்க. பகலில் பிறந்த குழந்தைங்களுக்கு, இரவில் பிறந்த குழந்தைங்களுக்கு மாந்தின்னு எழுதுவாங்க. ஒரு சில பேர் இந்த குளிகன் மாந்தியை தவிர்த்துருவாங்க ஜாதகம் எழுதும் போது. சரிங்களா? அப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு உயிருக்கு உண்டான கண்டங்கள் 8 வயசு 12 வயசு இந்த ரெட்ட வருஷம் நடக்கும் போதெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன், அடிக்கடி விபத்துகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாந்தி லக்னத்தில் இருந்தால் கட்டாயம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அகுமானத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி மாந்தி நின்ற நட்சத்திரத்தையும் நாம் பார்க்கணும். சரிங்களா? பொதுவாக ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தது லக்ன பாவத்தில் இருந்தால் மட்டும் நம்ம இந்த பலனை எடுத்துக்கூடாது. அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் என்ன தோஷங்கள் கொடுக்குன்னா, குடும்ப தோஷம், குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாக்கு, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, பொருளாதாரம், ஆபரணங்கள், கல்வி, ஆரம்ப கால கல்வி தடை ஏற்படும். இதுக்கெல்லாம் நாம் அதுக்குண்டான வழிபாடு பரிகாரங்கள் மாந்தீஸ்வரருக்கு செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் இப்போ கெட்டதை மட்டும் சொல்லிடுவோம், நல்லதை பின்னா சொல்லுவோம். இல்லை நல்லதை கிட்ட சேர்ந்தே சொல்லலாமா? சக்திவேல் ஐயா, சக்திவேல் என்ன? ஓகேங்களா? கொஞ்சம் வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன், இந்த மாதிரி இதெல்லாம். அங்கே மாந்தி இருந்தால் பொதுவாகவே மாந்தி 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. அதில் 11 இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதை நம்ம பார்ப்போம்.
அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருந்தால் 8க்கு 8ஆம் இடமா இருக்கும். வண்டி வாகனத்தில் சிறு விபத்துக்கள், சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த 3ல் வந்து மாந்தி ஓரளவுக்கு நன்மையை செய்வார் கண்டிப்பாக. அதே மாதிரி 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் தாயாருக்கு பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அவங்க வீட்டில் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் செய்வனை இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க தாயாருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க தாயாருக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும், கல்வினால் தடைகள் ஏற்படும், தன்னுடைய சந்தோஷங்கள் சுகங்களுக்கு பாதிப்புகள் சஞ்சலங்கள் ஏற்படும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாந்தி 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் பார்க்கணும்னா, 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஹலோ 5ஆம் இடம் என்பது கொஞ்சம் அப்படி திருப்பிக்கு 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள், பாட்டனார், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ 5ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு அப்போ 5ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா குழந்தை புத்திர பாக்கியத்தில் தடைகள் ஏற்படும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் பித்ரு தோஷங்கள் கட்டாயம் இருக்கும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பலன் வந்து பார்த்திங்கன்னா, 6ல் மாந்தி இருக்கிறது சிறப்பு. சக்திகள்னா 6ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் சிறப்பு. ஏன்? 6ஆம் இடம் பங்காளி, பகைவர்கள், சத்துருக்கள். அந்த இடத்துல மாந்தி இருந்தால் சத்துருகளுக்கு பீனியை கொடுக்கும், அங்கும் பங்காளி நமக்கு பிரச்சனை பண்ணனா அவருக்கு பாதிப்பை கொடுக்கும். பொதுவாகவே 6ல் பாவகரங்கள் இருக்கிறது சிறப்பு. அதில் மாந்தி இருந்தாருன்னு வச்சுக்கலேன், உங்கள்கிட்ட எதிரி வரமாட்டான், வந்தாலும் அவன் புஷ்பானம் ஆயிடுவான். சரிங்களா? அப்போ இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தாவே நல்ல ஒரு எதிரிகள் சத்துக்கள் இல்லாமல் ஒரு இதை கொடுத்துரும். ஆனால் 6ஆம் இடங்கிறது சர்வீஸ், நோய் நொடி, கடன் அப்படிங்கிறத கொஞ்சம் கடன், நோய், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில், 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி, நண்பர்கள், வெளிநாட்டு பயணம், அதான் நண்பர்கள், பொதுமக்கள், பொதுஜன தொடர்பு, இந்த மாதிரி பிரச்சனையில் மாந்தி இருந்தாருன்னா கட்டாயம் 7ஆம் பாவகத்துக்கு உண்டான பிரச்சனைகளை இந்த மாந்தி கொடுப்பார், மாந்தி குலைகன் கொடுப்பாங்க. அதே மாந்தி 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது அற்ப ஆயிலும், நோய் நொடிகள், அகுமானங்கள், நம்ம நல்லதே செஞ்சுருந்தாலும் நமக்கு திருப்பி வர்றது தீமையாக தான் வரும். அடுத்தது 9ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால், 9ஆம் பாவங்கிறது தகப்பனார், சேமிப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது 9ஆம் பாவகம். இந்த இடத்துல மாந்தி இருந்தால் கட்டாயம் பிரச்சனை கொடுப்பாரு. சரி, 10ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, கட்டாயம் இந்த ஜாதகன் ஜனனமாகும் போது அவங்க குடும்பத்தில் ஒரு துர்மரணம், ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாரு. அவருடைய ஜீவனமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்மஸ்தானத்தை கொடுத்து தான் இருக்கும். அதே வந்து 11ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் குபேர அந்தஸ்து வாழ்க்கையை கொடுப்பார் கண்டிப்பாக. ராவணனையே வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்திற்கும். இப்போ காலையில் நாங்கள் மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது கூட நம்ம குருநாகராஜ மாமா தாந்திரிக சக்கரவர்த்தி எங்கெல்லாம் மாந்தி இருக்குன்னு கேட்கும்போது 3, 6, 10, 11 மாந்தி இருந்தால் சிறப்பு கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 11 மாந்தி இருந்தால் ராவணனையும் வெல்லக்கூடிய ஒரு ஜாதகம். எந்த ஒரு போட்டி, எந்த ஒரு இது வந்தாலும் இந்த மாந்தி வந்து 11 இருந்தால் நல்ல யோகத்தை செய்யும். அதுக்கு வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாரையூரில் மாந்தி வழிபாடு பண்ணலாம்.
அதுக்கப்புறம் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது சனிக்கிழமை இந்த ஆயிரவசர் மண்டபத்தில் குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் ஒவ்வொருத்தையும் நடக்கும். மீட்டிங்கும் வாங்க, இங்கே இருக்கிற மாதீஸ்வரரை வழிபாடு பண்ணி உங்களுடைய பரிகாரங்களை செஞ்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்க. இன்றைக்கி நம்ம கணேசன் ஐயா வந்தார், இன்னையிலேருந்து அவருக்கு நல்லாயிருக்கும். சக்தியில் என்ன மரணத்தையே சந்தித்து வந்திருக்காரு, அவருக்கு இன்னையிலேருந்து நல்லாயிருக்கும். எங்கள் குருநாராஜ் அம்மா என்றைக்கும் நல்லா இருப்பார், அவர் பேரே ராஜ. அப்போ இந்த 11 மாந்தி இருந்தால் கட்டாயம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அவர் ராசி கும்பராசிக்கு இன்றைக்கி சந்திரன் 7வது ராசியில் பயணம் செய்யும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சுயம்பு மாந்தீஸ்வரத்தை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தார். கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாந்தி 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை, தூக்கத்தை கெடுக்கும், அயன சயன சகத்தை கெடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாதத்தில் அடிக்கடி விபத்துக்கள் காயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஆயிருக்கண்ணா கணேசையா முழங்கால் வலி, முட்டி வலி, பாத வலி இதெல்லாம் 12 மாந்தி இருந்தால் ஏற்படும். கேமரா இருக்குதுங்க, பார்த்து வாங்க. 12 மாந்தி இருந்தால் முழங்கால் வலி, பாத வலி, கை காய்ச்சல், செய்வனை கோளாறு. இவங்க காலடி மண் எடுத்து செய்வாங்க. மாந்திங்கிறது செய்வனை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருந்தால் இவங்க வீட்டில் 4, 8, 12 இருந்தால் இவங்க வீட்டில் கட்டாயம் செய்வனை வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் மனைவி சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாந்திக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாடுகள் இங்கே சுயம்பு மாதீஸ்வரர் கோயில் கண்ணபுரத்தில் நிறையா பேர்த்துக்கு திருமண தடை, தொழில் தடை, குழந்தை புத்திர பாக்கியம் எல்லாமே சரியாக இருக்குது. வந்து நம்ம கோயிலை வந்து சாமி கும்பிட்டு வந்தாவே ஒரு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு கொஞ்சம் வரவங்க அப்படி வாங்க, கேமரா இருக்குது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு மாதீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்வது சிறப்பு. 2வது, மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தில் போய் மாதீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி மாந்தி சனிக்கிழமைக்கு சனி ஓரை மதியம் 1 to 2, காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த டைமில் சனிக்கிழமையில் போய் மாதீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பு. உங்களுக்கு அப்படி தெரியலனா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை வழிபாடு பண்ணுங்கள். கோயிலுக்கு போய் அந்த ஸ்தலத்தில் அந்த மண்ணை மிதித்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாவே இதுக்கு வந்து ஒரு விமோசனம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய செல் நம்பர் 88 259 82 018. நன்றி. வாழ்க வளமுடன்.